சமஸ் இப்போ ராம்கி சொல்வது மாதிரி இந்த இருகட்ட தேர்தலை கூட இந்தியா கூட்டணிக்கு நெருக்கடியான சூழலை தான் தந்திருக்கா? இல்லை, நான் அப்படி நினைக்கல. அதாவது நான் திரும்ப சொல்கிறேன், நம்ம இந்த விஷயங்களை பாஜக அல்லது காங்கிரஸ் மேலே அப்படி தூக்கி போட்டு இந்த வாக்கு வங்கி குறையுது அப்படின்னு நம்ம பேசுகிறது முறையாக இருக்காது. ஏன்னா அது நம்ம திரும்ப திரும்ப இங்கேயா இருந்தாலும் திமுக அதிமுகன்னு போடுறோம், அப்படி இல்லை. அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு கடைசியாக வரைக்கும் ஆளை இழுத்துட்டு தான் வராங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த இவ்வளோ வெப்பம் நமக்கெல்லாம் வெளியிலே போக முடியல. இந்தமாரி வெயில் காலத்தில் வைக்கக்கூடியதை அவங்க லக்ஷ்மி சுட்டி காட்டியபடி வீக்கெண்ட்ஸோடு சேர்ந்து வர மாரி நீங்கள் சாதாரண ஒரு வாக்காளர் போடணும்னு சொன்னால் அவர்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு தருணத்தை உருவாக்கணும். இல்ல, இதை தாண்டி இப்போ வியூகம்னு அமைக்க முடியாதா? வியூகம் இல்ல, நம்ம தலைப்பிலேயே மோடி ராகுல் அடுத்தடுத்த கட்டம் என்ன வியூகம் அமைக்கணும்ன்ற ஒரு கேள்வியும் சரி. அதான் இந்த விஷயத்தை தனியா வச்சுக்குவோம், அதை நம்ம தனியா பேசுவோம். அந்த ரெண்டாவது விஷயத்துல நான் ஏற்கனவே சொன்னதுதான், ராம்கி சொன்னதுல ஒரு விஷயத்துல எனக்கு முரண்பாடு இருந்துச்சு. கேரளால கூட இந்தியா கூட்டணியை மக்கள் புரிஞ்சுக்கல, அவங்களுக்கு இடையில இருக்க முரண்பாடு அப்படின்னாரு. நான் அப்படி நினைக்கல. ஏன்னா இந்தியா கூட்டணி உருவாகிறதுக்கு முன்னாடியே 2019 அவங்களுக்கு நல்லா தெரியும் பாஜகவுக்கு எதிராக காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் நிற்கிறாங்க. தேர்தலுக்கு பிறகு ஒரு வேளை வெற்றி பெற்றால் 2 பேரும் சேர்ந்து தான் ஆட்சி வைப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அவங்க 2 பேரும் அப்படி தான் இருக்காங்க. கேரளா ஓட்டர்ஸ் மிக தெளிவாக அப்போ முடிவெடுத்தாங்க. சிபிஎம்க்கு 2 சீட் தான் அந்த கடந்த முறை ஜெயிச்சாங்க. கிட்டத்தட்ட சிபிஎம்க்கும் காங்கிரஸுக்கும் இடையிலான வாக்கு வித்தியாசம்ங்கிறது 12% 2019 மக்களவை தேர்தல். அதே சமயம் நீங்கள் சட்டமன்ற தேர்தல்னு வரும்போது மீண்டும் பினராயி விஜயனை தேர்ந்தெடுத்தார்கள். இந்த முறை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 6% அளவுக்கு காங்கிரஸுக்கும் சிபிஎம்க்கு இடையில வாக்கு வித்தியாசத்தில் வேறுபாடு இருந்துச்சு. அதனால கேரளியர்கள், தமிழர்கள், நான் பொதுவில் சொல்லும்போது இந்தியாவிலேயே ரொம்ப முற்போக்கா சிந்திக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவர்கள் மட்டும்தான் இங்கே யார் வரணுங்கிறதுக்காக இல்லை, யார் வரக்கூடாது அப்படிங்கிறத தான் பலகீனத்தின் பக்கம் இருந்தாலும் மிக தெளிவா ஒருமித்த கருத்தோடு ஒரு மாநிலமே நீங்க இப்ப சென்னையில் ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு மாதிரி சிந்திக்கிறதுங்கிறது இருக்கு இல்லையா, அந்த வாக்காளர்களை நம்ம கொச்சப்படுத்திடக்கூடாது. அது கேரளாவா இருந்தாலும் சரி, தமிழ்நாடா இருந்தாலும் சரி. கேரளா பொறுத்தவரை 2019 அந்த சூழ்நிலை ரிப்பீட் சொல்ல முடியாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கு 73% வாக்குப்பதிவு வயநாட்டில் இருந்தது. இன்னைக்கு 70% கூட இல்லை. நீங்க அது பார்க்கும்போது கம்யூனிஸ்ட் கட்சிகளும் காங்கிரஸ் கட்சிகளையும் நிறைய ஒரு பெரிய புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங்ல பெரிய வித்தியாசம் இருக்குது. ஆப்வியஸா அவங்க உள்ளூர் பிரச்சனைகள், உள்ளூர்ல யாரு அப்படிங்கறத பொறுத்து தான் அவங்க முடிவு எடுக்கிறாங்க. இரண்டாவது, நீங்க கோஸ்டல் கேரளாவை பொறுத்தவரைக்கும் அவங்க சிறுபான்மையினர் கம்யூனிஸ்ட்களை விட காங்கிரஸை ப்ரிஃபர் பண்றாங்க. சோ அப்படி பார்க்கும்போது அங்க பாஜக பத்தி பேச்சே கிடையாது. நம்ம நீங்க ஒருவேளை கேரளாவை தாண்டி கேரளா, தமிழ்நாடு வேறொரு மாதிரியாக சிந்திக்கிறாங்க. நம்ம அடுத்தடுத்த கட்ட தேர்தல்ல வேற என்ன காட்சிகள்? நீங்க கர்நாடகா பாத்தீங்கன்னா கர்நாடகா அமைப்பிலே பிரிஞ்சுதான் இருக்கு. தட்சிண கர்நாடகா, சவுத் கர்நாடகா தான் தனித்தனியா இருக்குது. இப்ப நீங்க காங்கிரஸ் வலுவா உள்ள பகுதிகளிலே 14 தொகுதிகள், கிட்டத்தட்ட பெரும்பாலான தொகுதி காங்கிரஸ் வலுவான பகுதிகள். அங்க 10க்கு மேல அவங்க ஸ்கோர் பண்ணி ஆக வேண்டும். ஸோ அப்படி இல்லைன்னா அது காங்கிரஸ்க்கு பெரிய செட்பேக். ஆக்சுவலாக ரெண்டாவது, ஐக்கிய ஜனதா குமாரசாமி கட்சி அவர்கள் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணாதுங்கிற எதிர்பார்ப்புலாம் இருந்தது. இனி தேர்தலுக்கு முன்பு கூட்டணி வியூகம்லாம் இருக்கும், பரப்பரை வியூகம் இல்ல மக்கள் அணுகிறதுல ஏதேனும் 2 பேர்ல யார் என்ன மாற்றத்தை பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் குமாரசாமி தரப்புல இருந்து இருக்கு. 81% மாண்டியால ஓட்டு வாக்குப்பதிவு இருக்கு. அதாவது என்ன சொன்னாங்க, பாஜகவுக்கும் குமாரசாமி கட்சிக்கும் ஒரு பெரிய ஜெல் ஆகாதுலாம் சொன்னாங்க. அவருடைய பகுதிகளில் அதிகமான வாக்குப்பதிவு இருக்குது. எந்த அளவுக்கு அவர் சாதகமா போகுது வேறு விஷயம். ஆனா வாக்குப்பதிவு அதிகமாக இருக்கு. எதிர்பார்த்தபடி நகரங்கள் குறைவா இருக்குது. உங்க பார்வை? அதாவது ராம்கி சொன்னதுல கேரளாவை பொறுத்தவரை என்னுடைய ஒரு பாயிண்ட் நான் சொல்ல விரும்புறேன். நேத்து அங்க தேர்தல் நடந்தாலும் உடனடியாக அவர் வேணுகோபால், காங்கிரசுடைய தலைவர் எல்டிஎஃப், அதாவது பினராயி விஜயன் மற்றும் அவருடைய சேர்ந்தவர்களை கடுமையா குற்றம் சாட்டியிருக்காரு. இந்த தேர்தலை கிட்டத்தட்ட அவங்களுடைய மிஷினரியை வச்சு ஹைஜாக்கே பண்ணிட்டாங்க அப்படின்னு. இது ஒரு முரண்பாடா நம்ம பாக்குறது இல்லையா? அதாவது ஒரு கூட்டணியில இருக்காங்க, 2 பேரும் அதே சீட்டுக்காக போராடுறாங்க. ஆனா ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை கடுமையான வார்த்தைகளால அவங்க அரிச்சிருக்காரு. அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல அந்த இடத்துல ஒரு தொய்வு வருது. அதுக்காக நான் சொன்னேன், கேரளால தமிழ்நாட்டுல கூட திமுக அதிமுக கிரவுண்ட் அவங்க ஹோல்ட் பண்ணிட்டு உங்களை களத்தில இருந்து வெளில தள்ளுறது இல்லையா? ஒரு கூட்டணி இல்ல, திமுக அண்ணா திமுக ஒரு கூட்டணி இல்ல, 2 பேரும் தனித்தனியா இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இங்க கேரளால இண்டி கூட்டணின்ற ஒரு கூட்டணியோட கேரளா, தமிழ்நாடுல நீங்க நம்பிக்கையோடு இருக்கலாம். லட்சுமில சொல்றது இன்னும் வடகிழக்கு மாநிலங்கள்லாம் பேச வேண்டியிருக்கு. மணிப்பூர்ல எல்லாம் அதிக பேர் வாக்குப்பதிவு பண்ணி இருக்காங்க. அது யாருக்கு சாதகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க?
அதாவது விஜயன், நான் வந்து என்னோட ஒரு அனுபவத்தை சொல்றேன். 1996 வந்து பயங்கரவாதம் காஷ்மீர்ல வந்து பீக்ல இருக்கும்போது மத்திய அரசு என்ன பண்ணாங்கன்னா சட்டமன்ற தேர்தல் நடத்துறாங்க. நான் வந்து அப்ப அரசு அதிகாரியா இருந்தேன். டெல்லியில இருந்து நாங்க வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பிளைன்ல எங்களை அனுப்புனாங்க. எல்லாம் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டை வச்சு போட்டுக்கிட்டு நாங்க போய் அங்க தேர்தல் நடத்தினோம். புல்வாமால எனக்கு வந்து நான் வந்து போலிங் ஆபீசர், ஒரு ஓட்டு கூட இல்லை. காலையில நான் போய் அப்பெல்லாம் வந்து பேலட் பேப்பர்ல தான் எலெக்ஷன் நடந்துச்சு. காலையில போய் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி வச்சோம். கிராமத்து தலைவர் வந்து சொல்லிட்டாரு, உங்களுக்கு சாப்பாடு கரெக்டான சமயத்துல வந்துடும், நீங்க இங்கே இருங்க, எங்களுடைய விருந்தினர், அதுவும் நீங்க சவுத் இந்தியால இருந்து வந்திருக்கீங்க, மத்திய அரசு அதிகாரி, உங்களை பத்திரமா திரும்பி கொண்டு போய் நாங்க விட்டுருவோம், ஆனா ஒரு ஓட்டு கூட விழாது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப பார்த்ததுக்கும் இப்ப மணிப்பூர்ல எந்த இடத்துல இன்சர்ஜென்சி ப்ராப்ளம், பல இந்த கிட்டத்தட்ட ஒரு வருஷமா அங்க ப்ராப்ளம். ஈவன் நேத்து கூட வந்து சிஆர்பிஎஃப் ஜவான்கள் கிட்ட 2-3 பேரை கொண்டுட்டாங்க. ஆனா அந்த இடத்துல 80% அதிகமான வந்து போலாவுது. எந்த இடத்துல போலாவுது? லோயர் போர்ஷன்லயும் போலாவுது, ஹில்லி ஏரியாலையும் போலாது. இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையா சமஸ் வந்து இத பத்தி நல்ல ஒரு ரிசர்ச் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு அட்வான்டேஜ் நினைக்கிறீங்களா திரு ஆசீர்வாதம்? எங்களுக்கு கண்டிப்பா அட்வான்டேஜ். வெண்மையின் அடையாளம் உலாமா லுங்கீஸ், வெஸ்ட்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.